வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். பாலிடெக்னிக் ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த வருஷத்துலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா என் ஸ்கீம் அப்படின்னு சொல்லிட்டு புது ஸ்கீம் வந்திருக்கு. புது ஸ்கீமில் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் ப்ராக்டிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லேப் வந்து உங்களுக்கு வந்து வச்சுருக்காங்க. ஸோ அது ஃபஸ்ட்டு செமஸ்டர் வந்து நான் சர்க்யூட் பிரான்ச்சுக்கும், செகண்ட் செமஸ்டர் வந்து சர்க்யூட் பிரான்ச்சுக்கும் வந்து லேப் வந்து நடக்க போகுது. ஸோ அந்த லேபை பற்றி ஏற்கனவே வந்து என்னென்ன சிலபஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே ஒரு வீடியோவில் வந்து நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ அந்த சொல்லியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட் அதில் வந்து தியரி பார்ட் அண்டு ப்ராக்டிக்கல் பார்ட் ரெண்டு பார்ட் கொடுத்தாங்க. தியரி பார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பேசிக் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுத்துருந்தாங்க. அதுவும் வந்து வீடியோ வந்து போட்டிருக்கோம் இந்த சேனலில். சரிங்களா? பார்க்காதவங்க அந்த வீடியோ ஓப்பன் பண்ணி நீங்கள் வேணால் அந்த பேசிக் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு செகண்ட் யூனிட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேர்டு ப்ராசஸிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த வேர்டு ப்ராசஸிங் அப்படின்னா என்னன்னா மைக்ரோசாஃப்ட் வேர்ட் அதை தான் வந்து வேர்ட் ப்ராசஸிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரிங்களா? வேர்ட் ப்ராசஸிங்ல நாம பார்க்க போற அதை என்ன அப்ளிகேஷன் பார்க்க போறோம் வேர்ட் ப்ராசஸிங் அப்படிங்கிற ஹெட்டிங்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் வேர்டை பத்தி நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோவில் வந்து அந்த மைக்ரோசாஃப்ட் வேர்ட்னா என்ன, அதை எப்படி ஓப்பன் பண்றது, அதில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு, அதை பற்றி டீட்டெயிலாக வந்து இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு தியரின்னு சொல்லிட்டு அந்த மைக்ரோசாஃப்ட் வேர்டில் என்னென்னலாம் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தியரியில் ஒரு சாப்டர்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை தான் மெயினாக வந்து இந்த வீடியோவில் அதில் என்னென்னலாம் சொல்லியிருக்காங்களோ அது வந்து இந்த வீடியோவில் வந்து ஃபுல்லாக வந்து உங்களுக்கு வந்து கிளியராக வந்து தெளிவாக வந்து சொல்லியிருக்கோம். சரிங்களா? ஸோ அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து என்னென்ன ஆப்ஷன் வந்து எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? ஸோ அதே மாதிரி இந்த வீடியோவை உங்களுடைய ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் யாராக இருந்தாலும் சரி, அது மட்டும் இல்லாமல் மைக்ரோசாஃப்ட் வேர்டை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறவங்க யாராக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணி விடுங்க. சரிங்களா? சரி, ஓகே, வாங்க இந்த மைக்ரோசாஃப்ட் வேர்டை பற்றி டீட்டெயிலாக வந்து நம்ம பார்க்கலாம். பண்ணிட்டு அப்படியே வந்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் ஒன்று இருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷனில். ஸோ இதில் வந்து படி கிளிக் பண்ணிங்கன்னா இதுக்குள்ள அந்த மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் அப்படிங்கிறதுக்குள்ளார இத்தனை பேக்கேஜஸ் வந்து உள்ள இருக்கு. ஸோ இதுல நம்ம யூஸ் பண்ணக்கூடியது மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் வேர்டு. அதுதான் நம்ம யூஸ் பண்ண போறோம். மைக்ரோசாஃப்ட் வேர்டு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய வெர்ஷன் வந்து 2007 அப்படிங்கிற வெர்ஷன். ஸோ வெர்ஷனை பத்தி நீங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாத்துலயும் ஒரே மாதிரி தான். மேக்ஸிமம் ஆப்ஷன்ஸ் வந்து எல்லாத்துலயும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ரொம்ப லேட்டஸ்ட் வெர்ஷனா இருந்தா கூட ஓரளவுக்கு ஆப்ஷன்ஸ் வந்து எல்லாமே சேமா தான் இருக்கும். ஓரளவுக்கு பார்த்துக்கோங்க. ஸோ எப்படி ஓப்பன், இதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இதான் வந்து மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸினுடைய ஃப்ரண்ட் பேஜ். இதுதான் அதனுடைய பேஜ். ஸோ நீங்கள் எந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணாலும் சரி, எந்த பேக்கேஜ் எது ஓப்பன் பண்ணாலும் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாருங்க இந்த டைட்டில் பார் அப்படின்னு சொல்லிட்டு டைட்டில் பார் ஒன்று கொடுத்துருப்பாங்க. டைட்டில் அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்பிளே ஆயிருக்கும். மைக்ரோசாஃப்ட் நீங்கள் என்ன ஆப்ஷன்ஸ் வந்து யூஸ் பண்ணுறீங்க, என்ன அப்ளிகேஷன் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே டிஸ்பிளே ஆகும். மேலே டிஸ்பிளே ஆயிருக்கும். ஸோ அது லெஃப்ட் சைடில் பாருங்க, லெஃப்ட் சைடு ரைட் சைடு இந்த சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்து மினிமைஸ் பட்டன், இது வந்து மேக்ஸிமைஸ் பட்டன், இது வந்து க்ளோஸ் பட்டன். ஸோ மினிமைஸ்னா இப்போ இதை கிளிக் பண்ணினா உங்களுக்கு டெஸ்க்டாப்பில் மினிமைஸ் ஆயிரும். ஸோ இப்படி கீழே இங்கே டெஸ்க்டாப்பில் வந்துடும். இதை மறுபடியும் கிளிக் பண்ணீங்கன்னா இப்போ உங்களுக்கு மேக்ஸிமைஸ் ஆகும், பெருசாகும். ஸோ இதே இந்த லாஸ்ட்டில் ஒரு பட்டன் இருக்கு, எக்ஸ்குரி போட்டு இதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த அப்ளிகேஷனே க்ளோஸ் ஆகி போயிடும். சரியா? ஓகே. அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெனூஸ் கொடுத்துருப்பாங்க. ஹோமு, இன்செர்ட், பேஜ் லேஅவுட், ரெஃபரன்ஸ், மெயிலிங், ரிவ்யூ, வியூ அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு மெனூஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மெனு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நிறைய சின்ன சின்ன வேலைகள்லாம் செய்யும். ஸோ இந்த மெனுவில் இதுக்கு கீழே இதை கிளிக் பண்ணீங்கன்னா, ஒவ்வொரு மெனுவும் கிளிக் பண்ணீங்கன்னா அந்த மெனுவுக்குள்ள இத்தனை ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து காமிக்கும். பாருங்க, இதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்துருச்சு. டிஃபால்ட்டா ஹோம் அப்படிங்கிறது தான் வந்து உங்களுக்கு டிஃபால்ட் ஆப்ஷன், அது ஓப்பனில் தான் இருக்கும். இன்செர்ட் பாருங்க, இதை கிளிக் பண்ண உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் எல்லாம் மாறும். இன்செர்ட், சரிங்களா? உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே மாறி போச்சு. பேஜ் லேஅவுட், இப்போ ஆப்ஷன்ஸ் எல்லாமே மாறி போச்சு. ஸோ ரெஃபரன்ஸ், ஸோ ஆப்ஷன் மாறுது. மெயிலிங், இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ இதை 2007 இந்த மாதிரி இருக்குது. இதே வந்து மற்ற வெர்ஷனாக அந்த பழைய வெர்ஷனாக இருந்தால் உங்களுக்கு மெனு மாதிரி டிஸ்பிளே இருக்கும். ஸோ இதே இந்த பட்டன், ஸோ இதான் வந்து ஆஃபீஸ் பட்டன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மெனுஸ் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். பழைய வெர்ஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஹோமு, அந்த என்னது ஃபைலு, நியூ, எடிட், இந்த இதெல்லாம் ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா அங்கே என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஃபைலு, எடிட், நியூ, இன்செர்ட், ஸோ அந்த மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க. பேஜ் லேஅவுட் அப்படின்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணால் கீழே ஆப்ஷன்ஸ் வர மாதிரி இருக்கும். ஆனால் இதில் வந்து உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் வந்து இங்கே முன்னாடி மேலேயே வந்து டிஸ்பிளே இருக்கு. ஸோ இதை கிளிக் பண்ணுங்க.
கிளிக் பண்ணிட்டு இதில் பாருங்க மெயினாக வந்து நியூ, இதான் இந்த பட்டன் தான் நமக்கு ரொம்ப முக்கியமானது. ஸோ இதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இந்த மாதிரி ஒரு மெனு வந்து கீழே டிஸ்பிளே ஆகும். இதில் நியூ, ஓப்பன், சேவ், சேவ் ஆஸ், பிரிண்ட், ப்ரிப்பேர், சென்ட், பப்ளிஷ், க்ளோஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. சரியா, இதுல ஃபர்ஸ்ட் நியூ அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்ப்போம். நியூ அப்படின்னா வேர்ட்ல புதுசா ஒரு டாக்குமெண்ட் நான் கிரியேட் பண்ண போறேன் வேர்ட். சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் மைக்ரோசாஃப்ட் வேர்ட் வந்து எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜஸ்ட் சிம்பிளான ஒரு வரி, ஒரே வரியில பாத்தீங்கன்னா டாக்குமெண்ட் நம்ம டைப் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுக்க போறோம், அவ்வளவுதான் மேட்டர். வேற எந்த ஒரு பர்பஸும் கிடையாது. மைக்ரோசாஃப்ட் வேர்ட் என்ன பண்ண போறோம், ஒரு லெட்டர் நம்ம ஒரு பேப்பர்ல லெட்டர் எழுதுறோம், சரி, அதை வந்து என்ன பண்றோம், கம்ப்யூட்டர்ல உட்காந்து டைப் பண்ணி பிரிண்ட் எடுக்கிறோம், அவ்வளவுதான். இது மைக்ரோசாஃப்ட் வேர்டுடைய மெயின் அட்வான்டேஜ். என்ன, எதுக்காக மெயினா யூஸ் பண்ண போறோம்னா லெட்டர் ரைட்டிங்காக, லெட்டர்ஸ் ரைட் பண்றதுக்காக. அதுல ஒரு சிலது பாத்தீங்கன்னா கலர்ஃபுல்லான லெட்டர், அந்த லெட்டர்லயே பாத்தீங்கன்னா ஒரு சிலது பாக்ஸ் போட்டு எழுதுற மாதிரி, ஸோ இந்த மாதிரி நிறைய எல்லாம் இருக்கு. ஸோ அதை பத்தி எல்லாமே நம்ம வந்து பார்ப்போம். சரியா, சரி, ஓகே. நம்ம இப்போ ஒரு லெட்டர் நான் டைப் பண்ண போறேன் அப்படின்னா என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு புதுசா ஒரு பிளாங்கா ஒரு பேஜ் வந்து ஓப்பன் பண்ணிருக்கணும். ஸோ இப்போ ஓப்பன் பண்ணதே பிளாங்கா தான் இருக்கு, இருந்தாலும் நீங்க ஏற்கனவே புதுசா ஃபர்ஸ்ட் வரீங்க அப்படிங்கிறதுனால ஃபர்ஸ்ட் நம்ம எப்படி ஓப்பன் பண்றதுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இந்த பட்டன், ஆஃபீஸ் பட்டன் கிளிக் பண்ணிட்டு நியூ அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை செலக்ட் கிளிக் பண்ணுங்க. மவுஸ்ல வச்சு கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி நியூ டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகுது. ஸோ இதுல பாருங்க, பிளாங்க் அண்ட் ரீசன், இன்ஸ்டால்டு டெம்ப்ளேட் அப்படின்னு இதுல நிறைய சொல்லியிருப்பாங்க. ப்ரௌச்சர் டிசைன் பண்ற மாதிரி நிறைய அதெல்லாம் ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கு. அதுல ஒண்ணுமே இல்லை, நம்ம இப்பதான் வந்து பிளாங்கா எனக்கு வேணும், எதுவுமே இருக்கக்கூடாது, நான் பிளாங்கா வந்து தேவை அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ணிட்டு பிளாங்க் டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணிட்டு இங்க கிரியேட் அப்படின்னு சொல்லி பட்டன் இருக்கும், இந்த பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ எனக்கு பிளாங்கா ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு லெட்டர் எழுதுறோம் அப்படின்னா ஒரு பேப்பரை எடுக்கிறோம். ஒரு பேப்பர் எடுத்துட்டு இந்த பேப்பர் வந்து லெட்டர் எழுதுறதுக்கு உகந்ததா, நம்ம எழுதக்கூடிய மேட்டர் எவ்வளோ நமக்கு தெரியும், நம்ம ஒரு ஆஃப் ஷீட்ல எழுதலாமா அல்லது முழு ஷீட்ல எழுதலாமா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ரெடி பண்ணணும். ஏன்னா நம்ம எழுதி முடிச்சதுக்கு அப்புறம், எழுதி இருந்ததுக்கு அப்புறம் ஐயோ இடம் பத்தல, இன்னொரு பேப்பர் வேணும், இதுல அட்டாச் பண்ண முடியாது அப்படின்னு நினைக்க கூடாது. ஆனா ஃபர்ஸ்ட் நம்ம எந்த ஒரு லெட்டர் எழுதுனாலும் நம்ம சாதாரணமா என்ன பண்ணுவோம், அந்த பேப்பர் ஃபர்ஸ்ட் எடுப்போம். இது வந்து நம்ம எழுதக்கூடிய மேட்டர் வந்து ஆஃப் ஷீட்ல முடியுமா, இல்ல முழு ஷீட் வேணுமா, இல்ல இன்னொரு ஷீட் 2 ஷீட் வேணுமா அப்படிங்கிறது தகுந்த மாதிரி நம்ம வந்து ஃபர்ஸ்ட் டிசைட் பண்ணிட்டு அப்புறம் தான் நம்ம எழுதவே ஆரம்பிப்போம் இல்லையா. அந்த மாதிரி இப்ப இந்த புதுசா ஒரு பேஜ் ஓபன் பண்ணிட்டேன், இந்த பேஜ் வந்து எனக்கு போதுமா அல்லது இந்த பேஜ் வந்து இன்னும் எனக்கு பெருசா பெரிய பேஜா வேணும் அல்லது சின்ன பேஜா வேணும் அப்படிங்கிற மாதிரி எப்படி சார் நம்ம வந்து செட் பண்றது அப்படின்னா, இதுல பாருங்க பேஜ் லேஅவுட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த பேஜ் லேஅவுட் அப்படிங்கறத இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. டிஃபால்ட்டா ஹோம் அப்படின்னு தான் இருக்கும் ஆப்ஷன். இப்போ நீங்க பேஜ் லேஅவுட்ங்கிறத செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணிட்டு இதுல பாத்தீங்கன்னா இங்க பேஜ் செட்டப் அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஒரு ஹெட்டிங்ல பாத்தீங்கன்னா இந்த இடத்துல கொஞ்சம் கொடுத்துருப்பாங்க. மார்ஜின், ஓரியன்டேஷன், சைஸு, அப்புறம் காலம்ஸ், அப்புறம் பிரேக்கு, லைன் நம்பர், இந்த மாதிரி கொடுத்துருக்கு. இதுல நமக்கு மெயின் பாத்தீங்கன்னா மார்ஜின், அதுக்கப்புறம் ஓரியன்டேஷன், அதுக்கப்புறம் சைஸ். நமக்கு மெயின் வந்து இதுல சைஸ், நம்ம எழுதக்கூடிய பேப்பர், நம்ம ஒரு லெட்டர் எழுத போறோம்னா அந்த லெட்டர் வந்து எனக்கு எவ்வளவு சைஸ்ல தேவை அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் வந்து சைஸ் பார்த்துக்குவாங்க. சைஸ், இந்த சைஸுங்கிறத கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்கன்னா இதுல நிறைய சைஸ் வந்து டிஸ்பிளே ஆகும். கம்ப்யூட்டர் ஷீட் தான் எல்லாமே சைஸ் வந்து டிஸ்பிளே ஆகும். லெட்டர், லீகல், எக்ஸிக்யூட்டிவ், பாண்டு, இது A5, B5, A4 இந்த மாதிரி இருக்கு. டிஃபால்ட்டா கம்ப்யூட்டரை பொறுத்த வரைக்கும் ஒரு லெட்டர் எழுத போறோம் அப்படின்னா A4 அப்படிங்கிற சைஸ் தான் இருக்கும். A4 லெட்டர், A4 ஷீட் தான் இருக்கும். A4 ஷீட்ல எழுதுவாங்க, A4 ஷீட்ல பிரிண்ட் அவுட் எடுப்பாங்க. அதை விட்டா அடுத்து லீகல் ஷீட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷீட் இருக்கும் பாருங்க. A4 ஷீட் அப்படிங்கிறது பாருங்க, இதுதான் இங்க A4 இருக்கு. இதை செலக்ட் பண்ணும். இது எவ்வளவுனா 8.27 இன்ச் இன்ட்டு 11.69 இன்ச். ஆஸ் யூஷுவல் 8 to 12 வச்சுக்கோங்களேன், 12 இன்ச் அந்த சார்ந்த மாதிரி. இதை விட்டாங்கன்னா அடுத்து லீகல் ஷீட் இருக்கு. லீகல் ஷீட் பார்த்தீங்கன்னா 8க்கு 14 இன்ச். இது வந்து 11 பக்கமா 11 சம்திங் கொஞ்சம் மேல இருக்கு. இது 14 வரைக்கும். ஒன்று A4 இல்லை லீகல், இந்த ரெண்டு மெயினா யூஸ் பண்ணோம். அதிகமா நம்ம யூஸ் பண்ணக்கூடியது A4 தான். அதனால ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம், ஒரு டாக்குமெண்ட் புதுசா நான் ஓப்பன் பண்றேன்னா ஓப்பன் பண்ணோடனே பேஜ் லேஅவுட்டுக்கு வந்துட்டு சைஸ் ஃபர்ஸ்ட் மாத்தணும். A4 சைஸுக்கு மாத்தியாச்சு. அதுக்கப்புறம் நம்ம பேப்பர் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு லெட்டர் எழுதுறதுக்கு எடுத்த உடனே எடுத்தாச்சு. இப்போ வந்து பேப்பர் வந்து ஓகே, இந்த பேப்பர் எனக்கு போதுன்னு சொல்லி பேப்பர் எடுத்துட்டேன். அடுத்து நம்ம எடுத்த உடனே டக்குன்னு எழுதிட மாட்டோம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம், அந்த லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மடக்குவோம். லெஃப்ட் சைடில் கொஞ்சம் வந்து என்ன, எப்பயுமே வந்து நம்ம அந்த மார்ஜின் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம், கொஞ்சம் மடக்கிட்டு அப்புறம் எழுத ஆரம்பிப்போம்.
ஏன்னா ஒரே மாதிரி நேரா வரணும் அப்படிங்கிறது. இல்லைன்னா ஒரு சிலர் வந்து கோடு போட்டு அதுக்கப்புறம் எழுதுவாங்க லெஃப்ட் சைடு கொஞ்சம் கேப் விட்டு. ஸோ அப்போ அந்த மாதிரி நம்ம அந்த லெஃப்ட் சைடில் கொஞ்சம் கேப் வேணும் அப்படியா, எந்த அளவுக்கு உங்களுக்கு கேப் வேணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மேலே கொஞ்சம் கேப் விட்டு எழுதுவாங்க, கீழே கொஞ்சம் கேப், லெஃப்ட் சைடு ரைட் சைட்லாம். ரைட் சைடில் மேக்ஸிமம் நம்ம கேப் விடாமல் தான் எழுதியிருப்போம், ரைட் சைடு கடைசி வரைக்கும் கூட எழுதியிருப்போம். ஆனால் டாப்பு பாட்டம் அண்ட் லெஃப்ட், ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து கேப் கொடுத்துருப்போம். எடுத்த உடனே அந்த ஒட்டிக்கிட்டு மேலே பேப்பரோட ஸ்டார்டிங்லேயே நம்ம வந்து எழுத ஆரம்பிக்க மாட்டோம். அப்படி எழுதுனா கொஞ்சம் எங்கேயே கிழிஞ்சு போகுது அல்லது கொஞ்சம் மடங்குது, அப்போ நம்ம எழுதின மேட்டர் வந்து போயிடும். ஸோ அதனால என்ன பண்ணுவோம், கொஞ்சம் கேப் விட்டு எழுதுவோம். ஸோ அதை தான் என்ன சொல்லுவோம், மார்ஜின் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி இங்கேயும் பார்த்தீங்கன்னா மார்ஜின் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். இதை கிளிக் பண்ணீங்கன்னா நார்மல், நேரோ, மாடரேட் அந்த மாதிரி நிறைய இருக்கு. உங்களுக்கு எவ்வளோ சைஸ் மார்ஜின் வேணும், டாப்பு லெஃப்ட் ரைட்டு பாட்டம் 4 பக்கமும் எனக்கு 1 இன்ச்சு வந்து கேப் வேணும், 1 இன்ச் கேப் வேணும், அதில் வந்து எழுதவே கூடாது அப்படின்னு சொல்லி செட் பண்ணுறத நார்மல். நேரோனா எல்லாமே 0.5 பாருங்க சைஸ். எனக்கு வந்து டிஃபால்ட்டாக இருக்கட்டும், நார்மல்லே இருக்குது. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக நார்மலில் தான் இருக்குது. பாருங்க இந்த மஞ்சள் கலரில் எங்கே உங்களுக்கு தெரியுதோ இந்த இதில் அதுதான் உங்களுக்கு செலக்ட் ஆயிருக்குன்னு அர்த்தம். சரி, நார்மல் இருக்குது, ஓகே. இன்னொன்று அதே மாதிரி இப்போ பேப்பர் எடுத்தாச்சு. பேப்பரில் எந்த நம்ம எழுதக்கூடிய மேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா நேராக வச்சு எழுதுனா உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்குமா, அல்லது கொஞ்சம் அகலமாக எழுத வேண்டியதாக இருக்குது அப்படின்னா பேப்பர் என்ன பண்ணுவோம், திருப்பி வச்சு அகலத்தில் எழுதும். இல்லை எனக்கு அகலம் தேவையில்லை, நீளமாக இருந்தால் போதும்னா இப்படி நீளத்தில் உட்காந்து வச்சு நம்ம எழுதுவோம். ஸோ அந்த மாதிரி மாற்றணும் சார், இல்லை அந்த மாதிரி மாற்றணும்னா அதுக்கு வேணா ஓரியன்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓரியன்டேஷனில் பாருங்க போர்ட்ரேட் அண்ட் லேண்ட்ஸ்கேப். போர்ட்ரேட் அப்படின்னா நார்மலாக நம்ம எழுதக்கூடிய பேப்பர். லேண்ட்ஸ்கேப் அப்படின்னா அந்த இப்படி நார்மலாக இருக்கிற பேப்பரை இப்படி திருப்பி வச்சுக்கிறது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா போர்ட்ரேட். பாருங்க போர்ட்ரேட்னா உங்களுக்கு இந்த சைஸ். ஸோ இதான் வந்து உங்களுக்கு போர்ட்ரேட் பேப்பர். இதே வந்து லேண்ட்ஸ்கேப் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இப்படி இந்த பேப்பர் இப்படி இருக்கிற பேப்பரை நான் இப்படி திருப்பி போகிறேன். ஸோ அது வந்து ஓரியன்டேஷன் லேண்ட்ஸ்கேப். பார்த்தீங்கன்னா இப்படி பேப்பர் வந்து திரும்பிடுச்சு, இப்படி இருந்த பேப்பர் இப்படி திரும்பிடுச்சு. ஸோ உங்களுக்கு எப்படியெல்லாம் வேணும் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் இதெல்லாம் செட் பண்ணி வைக்கணும். செட் பண்ணி வச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம மேட்டரை எழுதவே ஆரம்பிக்கணும். நான் ஃபர்ஸ்ட் இல்லை சார் நான் மேட்டர்லாம் ஃபர்ஸ்ட் எழுதி போடுறேன் அப்புறமேட்டு மாத்திரேன் அப்படின்னா நிறைய அலைன்மெண்ட்லாம் மாறும். நம்ம டைப் பண்ணதுல ஏகப்பட்ட மிஸ்டேக், டைப் பண்ணதுல மிஸ்டேக் இருக்காது, டைப் பண்ணது அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் டைப் பண்ணதுக்கு அப்புறம் இந்த செட்டிங்ஸ் எல்லாம் மாற்றினீங்கன்னா ஒன்றுக்குள்ள ஒன்று மேலே கீழே அங்கே எங்கனாலும் மாறி மாறி போயிடும். அதனால ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி செட்டிங்ஸ் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அப்புறமேட்டு தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எழுதவே ஆரம்பிக்கணும். சரிங்க சார், ஓகே. நம்ம இப்போ எப்படி எழுதுறது, ஓகே. இப்போ பேஜ் செட்டிங்லாம் போட்டாச்சு, எல்லாமே பார்த்தாச்சு. சைஸ் பார்த்தோம், ஓரியன்டேஷன் பார்த்தோம், மார்ஜின்ஸ். சரிங்களா, ஓகே. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் சும்மா ஒரு மெசேஜ் ஏதோ ஒன்று டைப் பண்ணலாம். வெல்கம் டு கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் ப்ராக்டிக்கல் அப்படின்னு இந்த மாதிரி டைப் பண்ணலாம். சரி சார், நான் அடுத்த லைன் வேணும், அடுத்த லைன் வேணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம், என்டர் அடிங்க. என்டர் அடிச்சிங்கன்னா அடுத்த லைன் வந்துடும். அடுத்த லைன்லாம் அடிக்கலாம், சிமுலேஷன் ப்ராக்டிக்கல் அப்படின்னு அடிச்சிடலாம். ஓகே, இப்போ என்டர் அடிங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அடுத்த லைன் நம்ம வந்து டைப் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். சரி சார், இப்போ நான் டைப் பண்ணதில் எனக்கு வந்து இந்த வெல்கம் அப்படிங்கிறது நான் கொஞ்சம் போல்டாக, சரி இப்படியே இருக்கட்டும், இல்லைன்னா ஒரு ஹெட்டிங் மாதிரி கொடுக்கலாம். உங்களுக்கு கேபிட்டல் வேணும்னா ஷிஃப்ட்டை பிடிச்சிட்டு எந்த லெட்டர் வேணுமோ அந்த லெட்டர் ஷிஃப்ட்டை பிடிச்சிக்கிட்டு எந்த லெட்டர் நீ ப்ரெஸ் கேபிட்டலாக உனக்கு வேணும்னு நினைக்கிறேன் அந்த லெட்டர் அடிச்சுன்னா கேபிட்டலில் வரும், ஷிஃப்ட்டை விட்டுட்டீங்கன்னா ஸ்மாலில் வரும். அதே இல்லை சார் நிறைய எல்லாமே நான் கேபிட்டல் எழுத போறேன்னா கேப்ஸ் லாக் அப்படின்னு சொல்லி ஒரு பட்டன் இருக்கும், அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு அப்புறமே நீங்க டைப் பண்ணீங்கன்னா எல்லாமே கேபிட்டல்ல வரும். சரி, ஓகே. கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் அண்ட் சிமுலேஷன் ப்ராக்டிக்கல் எப்படின்னு போட்டாச்சு. சரி சார், இப்போ நான் டைப் பண்ணது எனக்கு வந்து இது வந்து போல்டா வேணும், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் அப்படிங்கிறது எனக்கு வந்து போல்டா இருந்தா பரவாயில்ல, இல்லை இந்த ஃபாண்ட் வந்து எனக்கு சரியில்லை, எனக்கு வேற ஃபாண்ட் இருந்தா பரவாயில்ல அப்படின்னா அடுத்து என்ன பண்ணுறீங்கன்னா ஹோம் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனுக்கு போங்க. இப்போ இதுல இப்போ கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் எது வந்து உங்களுக்கு மாற்றணும்னு நினைக்கிறீங்களோ, எதை மாற்றணும்னு நினைக்கிறீங்களோ அதை ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா செலக்ட் பண்ணிக்கணும். செலக்ட் பண்ணாம எதுவுமே நம்மளால மாற்ற முடியாது. ஸோ ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணணும் அப்படின்னா கம்ப்யூட்டர் மவுஸை கொண்டு போய் அந்த இடத்துல வச்சுட்டு எந்த இடத்துல இருந்து உங்களுக்கு வேணுமோ எது வந்து உங்களுக்கு மாறணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை முழுசா என்ன பண்ணுங்க, கம்ப்யூட்டர் மவுஸை கிளிக் பண்ணி அப்படியே இழுங்க, ட்ராக் பண்ணி இப்படி இழுங்க. இழுத்தீங்கன்னா இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷேடோ மாதிரி வரும்.
எந்த வார்த்தை உங்களுக்கு அந்த மாதிரி உங்களுக்கு நீங்க மாத்தணும்னு நினைக்கிறீங்களோ அந்த வார்த்தை வரைக்கும் கொண்டு வந்து மவுஸை விட்டுருங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் அப்படிங்கிறது மட்டும் உங்களுக்கு செலெக்ஷன்ல இருக்கு, ப்ளூ கலரா தெரியுற மாதிரி இருக்கு பேக்ரவுண்ட். ஸோ அதை மட்டும் வச்சுக்கிட்டு இப்போ அதை என்ன பண்ணுங்க, பி பாருங்க, போல்டு, இட்டாலிக், அண்டர்லைன் அப்படின்னு ஆப்ஷன்ஸ் இருக்கு. போல்டுனா போல்டா டிஸ்பிளே பண்றது. போல்டுனா ஒரு தடவை நம்ம டிஸ்பிளே பண்ணி ஒரு தடவை நம்ம எழுதிருக்கோம் அப்படின்னா அது மேலேயே இன்னொரு தடவை எழுதுனா, அது மேலே இன்னொரு தடவை எழுதுனா உங்களுக்கு வந்து சாதாரண டெக்ஸ்ட்டுக்கும் அந்த டெக்ஸ்ட்டுக்கும் கொஞ்சம் வித்தியாசமா தெரியும். ஸோ அந்த மாதிரி வித்தியாசமா நமக்கு வந்து தெரியும். அதான் போல்ட் பி. பாருங்க இப்போ இந்த வெளியில கிளிக் பண்ணிருங்க, அந்த இது போயிடும். பாருங்க இதுக்கும் இதுக்கும் பார்த்தீங்கன்னா வித்தியாசம் இப்போ தெரியும் உங்களுக்கு, நல்லாவே வந்து வித்தியாசம் தெரிஞ்சிருக்கும். சரியா? இல்லை சார் எனக்கு எல்லாமே வேணும் சார் அப்படின்னா எங்கிருந்து வேணுமோ அது வரைக்கும் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிட்டு இப்போ போல்டு பிங்கிறத கிளிக் பண்ணுங்க, எல்லாமே வந்து உங்களுக்கு செலக்ட் ஆயிரும். சரி சார் எனக்கு அடியில் ஒரு அண்டர்லைன் போட்டால் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறியா, இங்க பாரு யூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு, இதை கிளிக் பண்ணு, அண்டர்லைன் ஆயிருக்கும். சரி சார் இது வந்து எனக்கு இந்த பேஜினுடைய சென்டரா இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன், சென்டரா வேணும் அப்படின்னா இங்க பாத்தீங்கன்னா அலைன்மெண்ட் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் வந்து இங்க இருக்கு. இது வந்து லெஃப்ட் அலைன்மெண்ட், இது சென்டர் அலைன்மெண்ட், இது ரைட் அலைன்மெண்ட், இது ஜஸ்டிஃபை அலைன்மெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரியா? இது வந்து லெஃப்ட்னா எப்பயுமே டிஃபால்ட்டா நம்ம எழுதக்கூடிய லெட்டர்ஸ் அத்தனையுமே லெஃப்ட்ல தான் அலைன் ஆகும். தேவைப்பட்டா நம்ம சென்டர் பண்ணிக்கலாம். இதை கொடுத்தீங்கன்னா இப்போ பாரு சென்டர், அவ்வளவுதான். பட்டன் மட்டும் அதை மட்டும் ப்ரெஸ் பண்ணா சென்டரா வந்துடும். இல்லை சார் எனக்கு ரைட்ல டிஸ்பிளே ஆனால் நல்லா இருக்குது, இதை மறுபடியும் இதை கிளிக் பண்ணி இது ரைட்டு. சரியா? இதான் வந்து அலைன்மெண்ட். சரி சரி, மேக்ஸிமம் சென்டரா வச்சுக்கோங்க. சென்டரா வச்சுன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும். ஓகே, இந்த மாதிரி சென்டரா வச்சாச்சு. சரி சார் இந்த ஃபாண்ட் வந்து எனக்கு சின்னதா தெரியற மாதிரி இருக்கு, இந்த ஃபாண்ட் வந்து எனக்கு ஃபாண்ட்னா இந்த டிசைன் ஸ்டைல் வந்து எனக்கு வேணாம் சார், எனக்கு வேற ஸ்டைல் இருந்தா பரவாயில்லன்னு நினைக்கிறேன் அப்படின்னா இதுலயே அப்படியே வாங்க. இந்த போல்டு இட்டாலிக், அந்த போல்டு அண்டர்லைனிங் இதுல பார்த்தீங்கன்னா இட்டாலிக்னு ஒன்று இருக்கு. இது என்னன்னா நம்ம ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா நம்ம எழுதும்போது சாட்சி எழுதிட்டே போவாங்க. ஸோ அந்த மாதிரி எஃபெக்ட் வந்து இட்டாலிக், வேற ஒன்றும் இல்லை. பாருங்க இதை கிளிக் பண்றேன், பாருங்க கொஞ்சம் லேசா ஸ்லாண்டிங்கா இருக்கும், ரொம்ப சாட்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்காது. மறுபடியும் சார் சரி சார் இது எனக்கு வேணாம் அப்படின்னா மறுபடியும் எது வேணும்னு நினைக்கிறியா அதை கிளிக் பண்ணு, அந்த ஆப்ஷன் போயிடும். எனக்கு அண்டர்லைன் வேணாம்னு நினைக்கிறியா யூ பிரஸ் பண்ணு, போயிடும். போல்டு வேணாம்னு நினைக்கிறியா பி பிரஸ் பண்ணு, போயிடும். இல்லை சார் வேணுமா மறுபடியும் பிரஸ் பண்ண வந்துடும். அவ்வளோதான். எனக்கு ஃபாண்ட் வந்து இந்த ஃபாண்ட் வேணாம் சார், வேற ஃபாண்ட் வேணும் சார் அப்படின்னா இதை கிளிக் பண்ணுங்க, ஃபாண்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்க. ஸோ இந்த பக்கத்தில் இருக்கிறது சின்ன ஏரோ மார்க் மாதிரி ஒன்று இருக்கு இல்லையா, இந்த சின்னதாக ஒரு ஏரோ மார்க், இதை கிளிக் பண்ணுங்க. இதில் ஏற்கனவே டிஃபால்ட்டாக ஏகப்பட்ட ஃபாண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்கு. ஸோ அந்த ஃபாண்ட் மேலே கொண்டு போய் உங்களுடைய கர்சரை வச்சினாவே இந்த சைடில் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகக்கூடிய அந்த மேட்டர், நீங்கள் எதை செலக்ட் பண்ணியிருக்கீங்களோ, எதை நீ மாற்றணும்னு நினைக்கிறியோ ஃபர்ஸ்ட் நீ செலக்ட் பண்ணியிருக்கணும். சரியா? செலக்ட் பண்ணியிருக்கியோ அதில் பாருங்க வித்தியாசம் வரும், பார்த்தீங்களா? டிஃப்ரெண்டாக உனக்கு வந்து அந்த ஸ்டைல் வந்து வெவ்வேறு ஸ்டைலில் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். சரி, உங்களுக்கு எந்த ஸ்டைல் வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஸ்டைலில் வச்சுட்டு அப்படியே நீங்கள் வெளியே வந்துடலாம். இந்த ஸ்டைல் வேணும் சார் அப்படின்னா அந்த ஸ்டைல் விட்டுருங்க. சரி, இந்த மாதிரி. சரி சார் எனக்கு சைஸ் வந்து இந்த சைஸ் வேணாம், இந்த சைஸ் எனக்கு இன்னும் கொஞ்சம் பெருசாக இருந்தால் பரவாயில்ல நினைக்கிறியா, ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணு, அதுக்கப்புறம் சைஸ் இங்கே வா, இதில் கிளிக் பண்ணு, உனக்கு எந்த சைஸ் வேணும் சைஸ் மாற்றிக்கலாம். அதுக்கப்புறம் எனக்கு கலருக்கு வந்து வேற கலர், இந்த டிசைன் கலர் கொடுத்தா பரவாயில்ல சார் அப்படின்னா இதுக்கு மட்டும் செலக்ட் பண்ணி, இது வந்து ஆப்ஷன் தேவைப்பட்டா கொடுக்கலாம், இல்லைன்னா தேவையில்லை. இதை கிளிக் பண்ணுங்க, இதான் வந்து கலர்ஸ். உங்க என்ன கலர் வேணுமோ அந்த கலரை செலக்ட் பண்ணுங்க, அந்த கலர் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். அவ்வளோதான். ஸோ இதுக்கு எனக்கு வேற கலர் வேணுமா, இதுக்கு கலர் செலக்ட் பண்ணு, என்ன கலர் அந்த கலர் கொடு, முடிஞ்சுது. ஸோ இந்த மாதிரி கலர்ஸ் கொடுத்துக்கலாம். இதை பாருங்க, போல்டு, இட்டாலிக், அண்டர்லைன் சொல்லியாச்சு. அப்புறம் எப்படி ஃபாண்ட் பேர் மாத்துறது, அதனுடைய சைஸ் எப்படி மாத்துறது, லெஃப்ட் அலைன், ரைட் அலைன், சென்டர் அலைன்மெண்ட். சரியா? ஜஸ்டிஃபை அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை. ஜஸ்டிஃபைனா லெஃப்ட் ரைட் ரெண்டு சைடுமே நமக்கு வந்து நம்ம எப்பயுமே ஒரு லெட்டர் எழுதும் போது லெஃப்ட் சைடில் உங்களுக்கு ஒரே ஈவனாக இருக்கும், ரைட் சைடில் கொஞ்சம் ஒரு லைன் வந்து கொஞ்சம் அதிகமாகவும் ஒரு லைன் வந்து கொஞ்சம் கம்மியாகவும் இருக்கும். ஸோ அதை பார்க்கும்போது கொஞ்சம் என்னடா ஒரு ஜிக்ஸாக்காக இருக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு நினைப்போம். அதை வந்து என்ன பண்ணலாம்னா லெஃப்ட் ரைட் ரெண்டுமே வந்து ஒரே நேராக இருக்கணும் அப்படின்னா இந்த ஜஸ்டிஃபைன்னு கொடுத்தீங்கன்னா லெஃப்ட் சைடும் உங்களுக்கு நேராக இருக்கும், ரைட் சைடும் உங்களுக்கு வந்து ஒரே நேராக இருக்கும். ஸோ அதை பார்க்கறது கொஞ்சம் நீட்டாக இருக்கிற மாதிரி தெரியும். அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. ஸோ இதான் ஆப்ஷன்ஸ். அடுத்தது இன்னொன்று, நெக்ஸ்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா
நிறைய இருக்கு. இருந்தாலும் ஒரு சில ஆப்ஷன் மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சா போதும். அத்தனையுமே போட்டீங்கன்னா உங்களுக்கு குழப்பிட்டு போயிட்டே இருக்கும், வேண்டாம். ஒரு சில ஆப்ஷன் மட்டும் பார்த்துடலாம். அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா, இப்போ சப்ஜெக்ட்ஸ் இருக்குன்னு வச்சுக்கலாம். சப்ஜெக்ட்ஸ் இப்போ என்னென்ன சப்ஜெக்ட்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்துக்கோங்க. நம்ம ஃபர்ஸ்ட் இயர்ல பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இயர்ல படிச்சிருப்போம் இங்கிலீஷ் கம்யூனிகேஷன், ENGLISH இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் 1, engineering mathematics 1, applied engineering physics 1, engineering chemistry 1. எத்தனாச்சு? சரி, வேணாம் அப்படின்னா என்ன பண்ணலாம்? டெலீட் பண்ணி விட்டுலாம். செலக்ட் எது வேணாம்னு நினைக்கிறியோ அந்த ஆப்ஷனை வச்சு டெலிட் ப்ரெஸ் பண்ணால் ஒவ்வொரு எழுத்தா டெலீட் ஆகும். இல்லை சார் எனக்கு நிறையா எல்லாமே டெலீட் பண்ணணும்னா எது வேணாம்னு நினைக்கிறேன் அதை செலக்ட் பண்ணிட்டு டெலீட்னு கொடுத்தீங்கன்னா டெலீட் ஆகி போயிடும். அடுத்தது என்ஜினியரிங் கிராஃபிக்ஸ் 1. ஸோ இந்த மாதிரி என்னென்ன சப்ஜெக்ட்லாம் இருக்குது அப்படிங்கிறது சப்ஜெக்ட் பேர்லாம் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி போட்டு இப்போ எனக்கு சப்ஜெக்ட் அப்படிங்கிறது எனக்கு போல்டாக வேணும், அண்டர்லைன் வேணும், கொஞ்சம் சைஸ் பெருசாக வேணும். ஸோ இந்த மாதிரி மாற்றிக்கலாம். சரி சார், அடுத்து இந்த மாதிரி டைப் பண்ணியாச்சு. ஒரு சில என்ன பண்ணுவோம், ஒன்று என்னென்ன எத்தனை இருக்கு, எத்தனை சப்ஜெக்ட் இருக்குது அப்படின்னு சொன்னால் 3, 2, 5 எண்ணி சொல்லணும். எண்ணுறதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம்னா இங்கே 1 அப்படின்னு சொல்லி போட்டு 1, 2ன்னு போட்டு டைப் பண்ணலாம். ஸோ அப்படி நம்மளா இப்போ டைப் பண்ணுறதுக்கு பதிலாக அப்படியே டைப் பண்ணிட்டேன். ஆனால் எனக்கு இப்போ 1, 2, 3 வேணும். 1, 2, 3 போடாமல் டைப் பண்ணிட்டேன். எனக்கு 1, 2, 3 வேணும்னா நம்ம ஒவ்வொன்றுக்கும் மறுபடியும் 1, 2, 3ன்னு டைப் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. என்ன பண்ணலாம்னா எதுக்கெல்லாம் உனக்கு 1, 2, 3 வரணும்னு நினைக்கிறியோ அதை செலக்ட் பண்ணிக்கோ. செலக்ட் பண்ணிட்டு இங்க பாருங்க, இதுலயே இந்த ஹோம் அப்படிங்கிறதுலே பாருங்க, இந்த லெஃப்ட் ரைட் சென்டர் அலைன்மெண்ட்டுக்கு மேல பாத்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இது புல்லட்ஸ், இது நம்பர், புல்லட்ஸ் அண்ட் நம்பரிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இந்த நம்பரிங் அப்படிங்கிறதுல பக்கத்துல சின்ன ஏரோ மார்க் இருக்கு, இதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு நம்ம எப்படி வேணும், ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4ன்னு வர மாதிரி வைப்பாங்க. ஒரு சிலர் இந்த மாதிரி பிராக்கெட்ல வர மாதிரி, ஒரு சிலர் ரோமன் லெட்டர்ல 1, 2, 3, ஒரு சிலர் ஏபிசின்னு வந்தா பரவாயில்ல அப்படின்னு நினைப்பாங்க. உங்களுக்கு எப்படி வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி வச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி வந்து டிஸ்பிளே ஆகும். எனக்கு 1, 2, 3ன்னு வேணும், 1, 2, 3 முடிஞ்சுது. அடுத்தது நீங்கள் என்ட்ரி பண்ணி அடுத்தது நீங்கள் என்ன டைப் பண்ணுறியோ அது 6 அப்படின்னு சொல்லிட்டு வர ஆரம்பிச்சிடும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது வந்து பார்த்தீங்கன்னா புல்லட், இதை நம்பரிங் அப்படின்னு சொல்லி சொல்றது. சரி சார், எனக்கு வந்து நம்பர் வேணாம், நான் ஒரு சின்ன சிம்பிள் மாதிரி டிஸ்பிளே பண்றேன், எனக்கு புல்லட் வேணும். அதான் புல்லட், நம்பருக்கு பதிலாக எனக்கு ஒரு சிம்பிள் மாதிரி வேணும்னா புல்லட்னு சொல்லுவோம். ஸோ அதை செலக்ட் கிளிக் பண்ணுங்க. இந்த பக்கத்தில் இருக்கிற ஏரோ இப்போ இதில் பாருங்க, உனக்கு எந்த புல்லட் வேணுமோ அதை செலக்ட் பண்ணீங்கன்னா அது டிசைன் வந்துடும். ஓகே, இது நல்லா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா விட்டுறலாம். எனக்கு இது போதும், இது ஓகே சூப்பராக இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன், அல்லது டிக் மார்க் இருக்குன்னு நினைக்கிறேன், எது வேணும்னு நினைக்கிறேன் அதை வச்சுன்னா முடிஞ்சுது. இதை வந்து பார்த்தீங்கன்னா புல்லட்ஸ் அண்ட் நம்பரிங். சரி, ஓகே. நெக்ஸ்ட் அடுத்தது பாருங்க. சரிங்களா, இதில் பார்த்தீங்கன்னா நிறைய இதெல்லாம் பார்த்துருக்கோம். சரிங்க சார், இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா இதில் பாருங்க, என்ஜினியரிங் வந்து நிறைய டைம் வந்துட்டே இருக்கு. ஸோ ஒவ்வொரு தடவை என்ஜினியரிங் அப்படிங்கிறத நான் டைப் பண்ணுறதுக்கு பதிலாக என்ன சார் பண்ணுறது, காப்பி பண்ணி எந்தெந்த வார்த்தையெல்லாம் ரிப்பீட்டடாக வருதுன்னு நினைக்கிறியோ அதை வந்து டைப் பண்ணுறதுக்கு பதிலாக காப்பி பண்ணி எங்கே வேணுமோ அந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அது எப்படி சார் பண்ணுறது அப்படின்னா, அதில் இன்செர்ட் அப்படிங்கிற மெனுவில் இருக்கு. ஸோ இன்செர்ட் மெனு இருக்கு, இல்லைன்னா இதுலேயே ஹோம்லேயே பார்த்தீங்கன்னா கட் காப்பி பேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் வந்து இருக்கு. அது எப்படி சார் பண்றது, இதில் என்ஜினியரிங் எது வந்து உனக்கு ரிப்பீட்டடாக வருதுன்னு நினைக்கிறியோ அதை செலக்ட் பண்ணிட்டு Ctrl+C அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீ டைப் எல்லாம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. மறுபடியும் எங்க வேணும்னு நினைக்கிறியோ அந்த இடத்துக்கு வச்சுக்கோ. இப்போ என்டர் பண்ணு பாருங்க, என்ஜினியரிங் அப்படிங்கிறது வந்துருச்சு. இன்ஜினியரிங் பிசிக்ஸ் 2 PHYSI பிசிக்ஸ் 2 மறுபடியும் இன்னொரு தடவை மறுபடியும் ஏற்கனவே காப்பி பண்ணி வச்சிருக்கிறோம். கடைசியா நீ என்ன காப்பி பண்ணியோ அது டிஃபால்ட்டா இருக்கும், கெமிஸ்ட்ரி 2. ஸோ இந்த மாதிரி போட்டுட்டு போயிட்டே இருக்கலாம். இல்லை சார் எனக்கு வந்து என்ஜினியரிங் அப்படிங்கிறது இங்க வேண்டாம், இந்த இடத்துல எனக்கு வேண்டாம், எனக்கு இங்க வந்து பிசிக்ஸ்னு மட்டுமே இருக்கட்டும் அப்படின்னு நினைச்ச அப்படின்னா
இது வந்து இங்க வேணாம் வேற ஒரு இடத்துல தேவைப்படுது அப்படின்னா அங்க என்ன பண்ணோம், கண்ட்ரோல் எக்ஸ் யூஸ் பண்ணிக்கோ. அப்ப இது என்னது, கண்ட்ரோல் எக்ஸ்னா கட்டு. எங்க வேணும்னு நினைக்கிறேன், இங்க எனக்கு டிஸ்பிளே பண்ணணும்னு நினைக்கிறேன்னா கண்ட்ரோல் வி. சரியா, காப்பி பண்ணணும்னா கண்ட்ரோல் சி. கண்ட்ரோல் சி போட்டோம்னா மேட்டர் காப்பி ஆயிரும், ஆனா அங்கேயும் இருக்கும். எங்க வேணும்னு நினைக்கிறியோ அங்க கொண்டு வந்து கண்ட்ரோல் வின்னு கொடுத்தீங்கன்னா பேஸ்ட் ஆயிரும். இதே வந்து எனக்கு பழைய இடத்துல அந்த மேட்டர் இருக்கக்கூடாது, ஆனா புதுசா ஒரு இடத்துக்கு அது வேணும், பழைய இடத்துல வேண்டாம் புது இடத்துக்கு வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா பழைய இடத்துல இருக்கிறத கட் பண்ணிரு. கட் பண்றதுக்கு கண்ட்ரோல் எக்ஸ். எங்க நீ வேணும்னு நினைக்கிறியோ அங்க அதே ஆப்ஷன் கண்ட்ரோல் வின்னு கொடுத்தீங்கன்னா பழைய அந்த ஆப்ஷன்ஸ் வந்து அப்படியே அங்க நீ என்ன கட் பண்ணியோ அது இங்க வந்து பேஸ்ட் ஆயிரும். ஸோ இதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா கட் காப்பி பேஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, ஓகே. நெக்ஸ்ட் அடுத்தது பாத்தீங்கன்னா, அடுத்தது ஓகே இந்த மாதிரி போட்டாச்சு. சரிங்க சார், இதுல வந்து இப்போ நான் வந்து இந்த பேஜ் வந்து எனக்கு போதும், இல்லை இந்த பேஜ்ல ஏதாவது டிசைன் பண்ண போறேன் இன்னும் வேற ஏதாவது, ஓகே இந்த ஆப்ஷன்ஸே உங்களுக்கு வந்து போதும். கட் காப்பி பேஸ்ட்ங்கிறது பார்த்தீங்கன்னா இங்க இருக்கு உங்களுக்கு. கட்டு பாருங்க மேலே வைங்க, இங்க வச்சீங்கன்னா கட்டு, இது வந்து காப்பி, இது வந்து பேஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷன். இந்த இடத்துல உங்களுக்கு அந்த ஆப்ஷன்ஸ் வந்து கிளிப் போர்டு அப்படின்னு அங்க போய் ஸ்டோர் ஆகும். சரிங்களா? சரி, ஓகே. இப்போ இன்செர்ட்ல பார்த்தீங்கன்னா, இன்செர்ட்னா இப்போ இந்த பேஜ் ஓகேங்க சார், இந்த பேஜ் வந்து நான் அவ்வளோதான், இதுக்கு மேலே நான் இந்த பேஜ்ல நான் எழுத மாட்டேன், எனக்கு அடுத்த பேஜ் வேணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னா அப்படியே இங்க பாருங்க, இது மொத்தம் இப்போ எத்தனை பேஜ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதுல பாருங்க, இந்த சைட்ல பாருங்க பேஜ் 1 of 1 அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருக்கும். அப்படியே என்ன அர்த்தம், மொத்தம் ஒரு பேஜ் இருக்கு, அதுல நம்ம ஒன்னாவது பேஜ்ல இருக்கிறோம், அதான் 1 of 1. சரி சார், எனக்கு வந்து அடுத்த பேஜுக்கு நான் போகணும், எனக்கு வந்து நான் இந்த பேஜ்ல அவ்வளவுதான் எழுதி முடிச்சிட்டேன், நான் ரெண்டாவது பேஜுக்கு நான் போகணும், ரெண்டாவது பேஜ்ல நான் போய் எழுதணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா செகண்ட் பேஜுக்கு போகணும். செகண்ட் பேஜுக்கு போறதுக்கு என்ன பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க பாருங்க பேஜ் பிரேக் அப்படின்னு சொல்லிட்டு இங்க. ஸோ இதுதான் வந்து அந்த ரூலர் பார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரியா, இந்த ரூலர் பார் வந்து எங்கிருந்து ஆரம்பிக்குதோ எங்க முடியுதோ அது வரைக்கும் தான் நம்ம எழுத முடியும். அதே மாதிரி இங்கேயும் இங்க ஆரம்பிச்சு, ஏன்னா மேல நம்ம ஒரு மார்ஜின் வந்து ஸ்பேஸ் வந்து விட்டுருக்கோம், அதனால நமக்கு அப்படிதான் வரும். சரிங்களா, இதான் கலர் மாத்துறது, ஃபாண்ட் மாத்துறது, இது பேஜ் பிரேக். அடுத்த பேஜுக்கு வந்து நீங்க போறதுக்காக. அடுத்தது சப்போஸ் எனக்கு வந்து இல்லை சார் இதுல ஒரு பிக்சர் மாதிரி எனக்கு டிஸ்பிளே பண்ண நல்லா இருக்கும் சார் அப்படின்னு நினைக்கிறோம் அப்படின்னா பிக்சர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன பிக்சர் வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த பிக்சரை வந்து செலக்ட் பண்ணிட்டு அது எங்க இருக்கோ பிக்சரை எங்க வச்சிருக்கீங்களோ அங்க போய் செலக்ட் பண்ணிட்டு இன்சர்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அந்த பிக்சர் வந்து உங்களுக்கு இன்சர்ட் ஆயிரும், இங்க வந்துடும். அதுக்கப்புறம் இந்த பிக்சரை நீங்க பெருசாவோ சின்னதாவோ எப்படி வேணுமோ அந்த மாதிரி நீங்க வச்சுக்கலாம் இங்க இன்சர்ட்ல. அதே மாதிரி கிளிப் ஆர்ட்னா ஒரு சில இமேஜஸ்லாம் சின்ன சின்ன பிக்சர் மாதிரி வச்சிருப்போம். ஸோ கிளிப் ஆர்ட் இதை கிளிக் பண்ணுங்க, நிறைய சின்ன சின்ன ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கும். உங்களுக்கு என்ன வேணும், ஏதோ ஒன்று கம்ப்யூட்டர் ஏதோ ஒன்று கொடுத்து சர்ச்னு கொடுத்தீங்கன்னா வரும். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து வருது. உங்களுக்கு இதில் வந்து எது வேணுமோ எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எது வேணும் உனக்கு கம்ப்யூட்டர் மாதிரி டிசைன் வேணுமா இதை கிளிக் பண்ணி, இல்லை இதில் பாருங்கள் இதை கிளிக் பண்ணி இன்சர்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே இன்சர்ட் ஆயிரும். பார்த்தீங்கன்னா இங்கே வந்துருச்சு. ஸோ இதான் கிளிப் ஆர்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இன்சர்ட்டில். ஷேப், சரி சார் நான் வந்து இந்த மாதிரி ஒன்று ஃபிசிக்ஸ் 2ன்னு ஒன்று இந்த மாதிரி ஒன்று டைப் பண்ணியிருக்கேன், நான் வந்து இதுக்கு ஒரு பாக்ஸ் மாதிரி போடணும். அப்போ என்ன சார் பண்ணலாம், இந்த ஷேப் அப்படின்னு இருக்கும், இதை கிளிக் பண்ணி ஏகப்பட்டது இருக்கு, உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் இது யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு இந்த மாதிரி பாக்ஸ் மாதிரி வேணும் சார், செலக்ட் பண்ணி இப்படியே போடு பாக்ஸ், முடிஞ்சது. போட்டோன்னா நமக்கு தெரியாது, அந்த பின்னாடி நம்ம எழுதின வார்த்தைகள் வந்து தெரியாது. ஸோ அதை எப்படி சார் மறுபடியும் கொண்டு வரது அப்படின்னா இதில் ரைட் கிளிக் பண்ணுங்க, இது அப்படியே இது மேலேயே வச்சு வேற எங்கேயும் வச்சக்கூடாது. ரைட் கிளிக் பண்ணிட்டு ஆர்டர் அப்படிங்கிற இடத்துல சென்ட் பிஹைண்ட் டெக்ஸ்ட்னு கொடுத்தீங்கன்னா இந்த பாக்ஸ் வந்து அந்த நம்ம எழுதின வார்த்தைக்கு பின்னாடி போயிடும், அப்போ வார்த்தைகள் முன்னாடி வந்துடும், அப்போ நமக்கு விசிபிளா தெரியும். சரியா, இந்த மாதிரி நம்ம வந்து யூஸ் பண்ணலாம் இது இன்சர்ட்ல ஷேப் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் இதில் சார்ட் டிஸ்பிளே பண்றது எல்லாமே இருக்கு. சரி சார், அடுத்தது ஹெட்டர் அண்ட் ஃபூட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன்லாம் இருக்கு, பேஜ் நம்பர் இருக்கு. ஹெட்டர்னா என்ன, நீங்க பார்த்துருப்பீங்க, ஒரு ஏதாவது ஒரு புக் இருக்குன்னா புக்கினுடைய மேல் டாப்ல வந்து புக்கினுடைய அந்த டைட்டில் அந்த யூனிட்டோட பேர் என்னங்கிறது ஒவ்வொரு பக்கத்துல வந்துடும். அதே மாதிரி பேஜினுடைய லாஸ்ட்ல பாத்தீங்கன்னா பேஜ் நம்பர்லாம் கொடுத்துருப்பாங்க, 1 2 3 4ன்னு பேஜ் நம்பர் இருக்கும். ஸோ அதெல்லாம் கொண்டு வரதுக்கு தான் இந்த ஹெட்டர் அண்ட் ஃபூட்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஹெட்டர் இதை கிளிக் பண்ணீங்கன்னா அதுல நிறைய டிசைன் இருக்கு, மேல ஹெட்டிங்ல உங்களுக்கு எப்படி வரணும் அப்படிங்கிறது. ஸோ எனக்கு இந்த மாதிரி டிசைன் ஓகேவா அப்படின்னா இதை கிளிக் பண்ணுங்க. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா மேலே வரும்.
நீங்க என்ன கொடுக்குறீங்களோ அது எல்லாத்திலும் வரும். கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் இதை கொடுக்குறது எல்லா பேஜுக்குமே உங்களுக்கு வந்து கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் ப்ராக்டிக்கல். எல்லா பேஜினுடைய டைட்டிலையும் வந்துட்டு எத்தனை பேஜ் ஓப்பன் பண்ணாலும் எல்லா பேஜினுடைய ஃபர்ஸ்ட்லையும் வந்து நமக்கு வந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி இது ஹெட்டர். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபூட்டர் கீழே வந்து இருக்கும். இங்கே ஃபூட்டரில் மேக்ஸிமம் என்ன பண்ணியிருப்போம், பேஜ் நம்பர் வந்து கொடுத்துருப்போம். ஸோ ஃபூட்டரை கிளிக் பண்ணிவிட்டு அங்கே உங்களுக்கு என்ன வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அங்கே பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் அப்படின்னு இருக்கு. பேஜ் நம்பரில் உங்களுக்கு டாப் ஆஃப் பேஜ் எந்த இடத்துல டிஸ்பிளே பண்ணணும், பாட்டமில் வேணுமா டாப்பில் வேணுமா எங்கே வேணுமோ கேட்குறாங்க. எனக்கு பாட்டம் பேஜ் நம்பர் மேக்ஸிமம் பாட்டமில் சென்டராக வேணுமா லெஃப்ட்டில் வேணுமா ரைட்டில் வேணுமா எந்த பக்கம் உங்களுக்கு வேணுமோ இதில் வந்து டிசைன் சொல்லியிருக்கு. அந்த டிசைன் வந்து எது வேணுமோ செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ கொடுத்துட்டேன், எனக்கு இங்கே வந்துருச்சு. இல்லை அதே மாதிரி டேட் டைம் வேணும் எது வேணும்னா நம்ம வந்து கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க, எஸ்கேப் ப்ரெஸ் பண்ணுங்க. இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மேலே பாருங்க லைனில் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் வந்துருச்சு. முதல் பக்கத்தில் 1வது பேஜ் நம்பர் வந்துருச்சு. அடுத்த பேஜ் போறீங்க பாருங்க, அடுத்த பேஜ்லேயும் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் ப்ராக்டிக்கல் வந்துருச்சு. இங்கே 2வது பேஜ்னு வந்துருச்சு. இதே மாதிரி நீங்கள் எத்தனை பேஜ் ஓப்பன் பண்ணாலும் உங்களுக்கு அந்த ஹெட்டர் அண்ட் ஃபுட்டர் வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்துகிட்டே தான் இருக்கும். சரி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேர்ட் ஆர்ட் அப்படிங்கிறது ஒரு டிசைன். ஸோ இந்த மாதிரி டிசைனாக இருக்கும். உங்களுக்கு இதில் ஏதாவது ஒரு வார்த்தைகள் இந்த மாதிரி டிசைனாக டிஸ்பிளே பண்ண வைக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா அதை செலக்ட் பண்ணிட்டு எங்கே வேணுமோ அங்கே வச்சுக்கோங்க. அங்கே கிளிக் பண்ணுங்க. சரி, இது வேணும் என்ன வார்த்தைகள் வேணும் அப்படின்னா கம்ப்யூட்டர் அப்படின்னு கொடுத்துட்டு ஓகே இந்த மாதிரி வரும். கர்சர் எந்த இடத்துல வச்சிருக்கீங்களோ அந்த இடத்துக்கு வந்துடும். கர்சர் இங்கே வைக்கிறேன் அப்படின்னா இங்கே வைக்கிறேன். இப்போ இந்த இடத்துல எனக்கு வந்து கம்ப்யூட்டர் வந்திருக்கும். உனக்கு எப்படி வேணும்னாலும் இதை வந்து வச்சுக்கலாம் டிசைன். ஸோ இந்த நிறையெல்லாம் டிசைன்லாம் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி இடத்துக்கு உங்களுக்கு தேவைன்னா வச்சுக்கலாம், இல்லைன்னா அதை விட்டுடலாம். உங்களுக்கு எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு பார்த்துக்கோங்க. சரி, இது வந்து வேர்ட் ஆர்ட்டு. பேஜ் லேயர்ல மெயினாக வந்து அதான் பார்த்தோம். பேஜினுடைய சைஸ் மாற்றுறது, ஓரியன்டேஷன் மாற்றுறது, மார்ஜின் மாற்றுறது, அதுதான். அதே மாதிரி பேஜுக்கு கலர். ஸோ இந்த பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் ஒயிட்டாக இருக்குது, எனக்கு வேறு கலர் இருந்தால் பரவாயில்லன்னு நினச்சிங்கன்னா பேஜ் கலர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ செலக்ட் பண்ணிங்கன்னா உங்கள் கலர் வந்து மாறும். எந்த கலர் வேணும், அந்த கலர் நல்லா இருக்குது சார் அப்படின்னா அதை செலக்ட் பண்ணி விட்டுருங்க, அந்த கலர் வந்து உங்களுக்கு வந்துடும். ஸோ இதான் வந்து பேஜ் கலர். அதே மாதிரி பேஜ் பார்டர். இந்த பேஜுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே நீங்கள் நிறைய பேப்பர்லாம் பார்த்துருப்பீங்க, பார்டர் கட்டின மாதிரி ஒரு கட்டை மாதிரி போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி எனக்கும் வேணும் சார் அப்படின்னா இந்த பாருங்க பேஜ் லேஅவுட்ல பேஜ் பார்டர் அப்படின்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்க. பார்டர் அப்படிங்கிற பார்த்தீங்க ஸ்டைல், பார்டர் ஸ்டைல் அப்படிங்கிறதுல பாருங்க டிசைன்லாம் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு என்ன டிசைன் வேணுமோ செலக்ட் பண்ணிட்டு எனக்கு இந்த டிசைன் ஓகே நல்லா இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா செலக்ட் பண்ணிட்டு ஓகே அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பாக்ஸ் பார்டர் வந்து உங்களுக்கு வந்துடும். அந்த பார்டர் வந்து எல்லா பக்கத்துக்குமே வரும். சரிங்களா? தேவைப்பட்டா இல்லை சார் எனக்கு மொதல் பக்கத்துக்கு மட்டும் வேணும் மீதி பக்கத்துக்கு வரக்கூடாது அப்படின்னா கூட நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து அந்த பார்டர் வந்து செட் பண்ணி வைக்கலாம். சரி, ஏதோ பேஜ் லேஅவுட். அதுக்கப்புறம் ரெஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு நமக்கு அதிகமாக யூஸ் பண்ண மாட்டோம், ஜஸ்ட் டைப் பண்ணுறதுல. நெக்ஸ்ட் மெயிலிங் அப்படிங்கிறது தான். இதுதான் வந்து நம்ம எக்ஸசைஸ் செய்ய போகிறோம். ஸோ அந்த எக்ஸசைஸ் செய்யும்போது இது டீட்டெயிலாக நம்ம வந்து பார்த்துக்கலாம். அப்புறம் ரிவ்யூ, இதில் நிறையா சொல்லியிருப்பாங்க. அந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கு, கிராமர் மிஸ்டேக்கு செக் பண்ணுறது, எத்தனை வார்த்தை எழுதியிருக்கோம் அப்படின்னு செக் பண்ணுறது. ஸோ அதெல்லாமே இதில் வந்து கொடுத்துருப்பாங்க பாருங்க. ஸ்பெல்லிங் அண்ட் கிராமர் நான் எழுதியாச்சு, டைப் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் நான் டைப் பண்ண எழுதிருக்கிறதுல ஏதாவது ஸ்பெல்லிங் இருக்கா, கிராமர் மிஸ்டேக் இருக்கான்னு பார்க்கணுன்னா இதை கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து கண்டுபிடிச்சி சொல்லும் இதில் இந்த பிரச்சனைகள்லாம் இருக்குது அப்படின்னு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வியூ வந்து அந்த அளவுக்கு ஒன்றும் நமக்கு அதிகமாக தேவைப்படாது. மெயினாக வந்து ஹோம், இன்சர்ட், பேஜ் லேஅவுட் இதுலேயே நமக்கு வந்து எல்லாமே மேக்ஸிமம் முடிஞ்சிடும். டிஃபால்ட்டாக இதெல்லாம் ஓரளவுக்கு தெரிஞ்சு வச்சிருக்க வேண்டிய ஒரு ஆப்ஷன்ஸ். இதெல்லாம் தெரிஞ்சிருந்தாலும் நம்ம வந்து என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாமே பார்க்க முடியும். சரிங்களா? சரி, ஓகே. இப்போ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா புதுசாக எப்படி ஒரு டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணுறது, டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் அதில் எப்படி டைப் பண்ணலாம், இல்லை போல்ட், இட்டாலிக், அண்டர்லைன், அலைன்மெண்ட் எப்படி பண்ணுறது, புல்லட்ஸ் அண்ட் நம்பரிங் எப்படி மாற்றுறது, ஃபாண்ட் எல்லாம் எப்படி மாற்றலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஹோம் அப்படிங்கிறதுல கட் காப்பி பேஸ்ட் எப்படி பண்ணலான்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் இன்சர்ட்டில் பார்த்தீங்கன்னா அடுத்த பேஜ் எப்படி கொண்டு வரது, அதுக்கப்புறம் பிக்சர் எப்படி இன்சர்ட் பண்ணலாம், ஹெட்டர் அண்ட் ஃபுட்டர் எப்படி பண்ணலாம், பேஜ் நம்பர் எப்படி இன்சர்ட் பண்ணலாம், வேர்ட் ஆர்ட் எப்படி இன்சர்ட் பண்ணலாம், ஷேப் எல்லாம் எப்படி கொண்டு வரலாம். சரியா? இந்த மாதிரி நிறைய எல்லாம் பார்த்துருக்கோம். இதில் இன்னும் டேபிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அந்த ஆப்ஷன் இன்னும் நம்ம பார்க்கல. ஸோ அதை நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம். அதே மாதிரி அடுத்த பேஜ் லேஅவுட்டை பற்றி பார்த்தோம். பேஜ் லேஅவுட் தான் ஏற்கனவே சொன்னேன். ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு பேஜ் கிரியேட் பண்ணும்போது நம்ம சைஸ் அந்த இதெல்லாம் செட் பண்ணி வைக்கணும். அதுக்கப்புறம் அதில் வாட்டர் மார்க், பேஜ் கலர், பேஜினுடைய கலர், பேக்ரவுண்ட் எப்படி வேணும், பார்டர் எப்படி வேணும். அதே மாதிரி வாட்டர் மார்க் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஆப்ஷன் இருக்கு. இந்த வாட்டர் மார்க் அப்படிங்கிறது என்னன்னா, நீங்க ஒரு சிலர் பார்த்துருப்பீங்க, ஒரு சிலர் வந்து ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் வந்து ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க. அதை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த டாக்குமெண்ட் வந்து இன்னொருத்தர் வந்து அப்படியே எடுத்துட்டு போய் அவங்க ரெடி பண்ண மாதிரி அதை வந்து செட் பண்ணி வச்சிருவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து அந்த மாதிரிலாம் மாற்ற முடியாமல் வைக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா
ஒரு லோகோ மாதிரி அந்த பேஜ்ல பேக்ரவுண்ட்ல இருக்கிற மாதிரி வைப்பாங்க. நீங்க ஒரு சிலர் எல்லாம் பார்த்துருக்கலாம், அந்த பேங்க் பாஸ்புக் எல்லாம் நீங்க பார்த்துருக்கலாம். பாஸ்புக்ல பாத்தீங்கன்னா நம்ம எந்த பேங்கோ அந்த பேங்க்னுடைய லோகோ வந்து அந்த பாஸ்புக்ல அப்படியே லேசா தெரியுற மாதிரி வந்து வச்சிருப்பாங்க. ஸோ அதை வச்சு அப்படின்னு என்ன அர்த்தம், இது வந்து இந்த பேங்க்னுடைய பாஸ்புக் அப்படின்னு டக்குன்னு ஐடென்டிஃபை பண்ணலாம். அந்த மாதிரி நம்ம ஒரு பேஜ் கிரியேட் பண்ண போறோம்னா இது நம்மளுதான் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஐடென்டிஃபிகேஷனுக்காக என்ன பண்ணலாம்னா இந்த பேஜுக்கு ஒரு வாட்டர் மார்க், அதை என்ன சொல்லுவாங்கன்னா வாட்டர் மார்க் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வாட்டர் மார்க் மாதிரி செட் பண்ணி வச்சிருவாங்க. ஸோ இது எப்படி செட் பண்றது சார் அப்படின்னா பாருங்க, பேஜ் லேஅவுட்ல வாட்டர் மார்க் அப்படின்னு கிளிக் பண்ணீங்கன்னா இங்கே இருக்கும் கான்ஃபிடென்ஷியல். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு அந்த வாட்டர் மார்க்குங்கிறது எப்படி உனக்கு டிஸ்பிளே ஆகணும், சைடாவா நேராவா, ஸோ எப்படி இதான் டிசைன், அந்த எந்த சைடில் டிஸ்பிளே ஆகணும். இது வந்து கஸ்டம், இது இப்போ அப்படியே கொடுத்தீங்கன்னா கான்ஃபிடென்ஷியல் அப்படிங்கிறது வரும். இல்லை சார் எனக்கு என் பேர் போட்டே வேணும் அப்படின்னா கஸ்டம் வாட்டர் மார்க் அப்படின்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்க. இப்போ இந்த இடத்துல உனக்கு என்ன டிஸ்பிளே ஆகணும்னு நினைக்கிறியோ அந்த வாட்டர் மார்க். ஸோ இந்த இடத்துல சரி பாருங்க, இங்க நான் கான்ஃபிடென்ஷியல் செலக்ட் பண்ண உடனே கான்ஃபிடென்ஷியல் அப்படிங்கிறது இங்கே வந்துருச்சு. ஸோ அதுக்கு பதிலாக தான் என்ன பண்ணலாம்னா அதை எடிட் பண்ணிக்கலாம். எடிட் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு போனீங்கன்னா அதில் ரைட் கிளிக் பண்ணிட்டு எடிட் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு போனீங்கன்னா கான்ஃபிடென்ஷியல் வரும். இந்த இடத்துல கம்ப்யூட்டர் அப்படின்னு கொடுத்து வாட்டர் மார்க் இங்க அதுவும் வரலையா, அதுக்குள்ள பாருங்க கான்ஃபிடென்ஷியல் இருக்கு. சரி, இப்போ இந்த வாட்டர் மார்க்ல கான்ஃபிடென்ஷியல் கஸ்டம் வாட்டர் மார்க் போங்க. இதுல இங்க கான்ஃபிடென்ஷியல் அப்படி இங்க நோ வாட்டர் மார்க், பிக்சர் வாட்டர் மார்க், டெக்ஸ்ட் வாட்டர் மார்க் இருக்கும். இதுல டெக்ஸ்ட் வாட்டர் மார்க் அப்படிங்க செலக்ட் பண்ணிட்டு இந்த கான்ஃபிடென்ஷியல் அப்படிங்கிற இடத்துல என்ன உனக்கு டிஸ்பிளே நினைக்கிறேன் அதை கொடுத்துருங்க. கம்ப்யூட்டர் அப்ளை க்ளோஸ். இப்போ பாருங்க கம்ப்யூட்டர் அப்படின்னு மட்டும் வந்திருக்கும். பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் என்ன பண்ணுறீங்க, வாட்டர் மார்க் கிளிக் பண்ணுறீங்க, கஸ்டம் வாட்டர் மார்க் போகிறீங்க, நோ வாட்டர் மார்க்குங்கிறது வேணாம், பிக்சர் வாட்டர் மார்க் வேணாம், டெக்ஸ்ட் வாட்டர் மார்க் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த டெக்ஸ்ட்டுக்கு இடத்துல உனக்கு என்ன டிஸ்பிளே ஆகணுமோ அதை கொடுத்தீங்கன்னா இப்போ வந்துடும். அப்போ சப்போஸ் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு டாக்குமெண்ட் ரெடி பண்ணுறீங்கன்னா உங்களுடைய பேரை போட்டிங்கன்னா உங்களோட பேர் பேக்ரவுண்டில் வந்துடும். அதை யாராலையும் எடுத்து யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா பின்னாடி பேக்ரவுண்டில் அது இருக்கு பேர், அதை வச்சு ஈஸியாக வந்து இது இவங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். ஸோ இதை வந்து வாட்டர் மார்க் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரி ஓகே, நெக்ஸ்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா டேபிள் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஆப்ஷன் இருக்கு. அது ஒன்று மட்டும் சொல்லி முடிச்சிடலாம். இன்செர்ட் அப்படிங்கிறதுல டேபிள் அப்படின்னு இருக்கு. ஒரு சிலர் என்ன பண்ணாங்க, டேபிள் காலம்ல டிஸ்பிளே பண்ணுவாங்க. சப்போஸ் நம்மளுடைய மார்க் இருக்கு அப்படின்னா மார்க் வந்து டேபிள் காலம்ல டிஸ்பிளே பண்ணி வச்சிருப்பாங்க. சரியா, அதை டேபிள் காலம்ல எப்படி சார் போடலாம், டேபிள் அப்படின்னு கிளிக் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து இதுல ரோ அண்ட் காலம், அதான் வந்து டேபிள். உங்களுக்கு எத்தனை ரோ வேணும் எத்தனை காலம்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பாருங்க. சப்போஸ் ஒரு ஸ்டூடெண்டோட மார்க் டீட்டெயில் வந்து ஸ்டோர் பண்ண போறேன் அப்படின்னா ஒரு 5 மார்க் வேணும்னா 5 காலம், ஸ்டூடெண்டோட பேரு, ரெஜிஸ்டர் நம்பர், ஸ்டூடெண்டோட பேரு, ஒரு 3 மார்க் வேணும் அப்படின்னா பாருங்க 3 மார்க்குக்கு 3 காலம், பேருக்கு ஒரு காலம், ரெஜிஸ்டர் நம்பருக்கு ஒரு காலம். சரி, நமக்கு தேவைப்படுது. ஸோ மொத்தம் 5 காலம். உனக்கு எப்படி எத்தனை காலம் வேணுமோ அத்தனை காலம் வந்து செலக்ட் பண்ணிக்கோ. ஒன்று இதில் செலக்ட் பண்ணலாம், இல்லைன்னா இன்செர்ட் டேபிள்ங்கிற பாருங்கிற ஆப்ஷன் இருக்கும். இதில் போயிட்டு எத்தனை ரோ வேணும் எத்தனை காலம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்கும். நம்பர் ஆஃப் காலம்ஸ் வந்து எனக்கு 5, ரோ வந்து 2. டிஃபால்ட்டாக ரோ வந்து கம்மியாகவே கொடுங்க, ஆட்டோமேட்டிக்காக அதுவே இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகே பாருங்க, உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக டேபிள் வந்துருச்சு. இப்போ இதில் சீரியல் நம்பர், நேமு, மார்க் 1, மார்க் 2, டேப் அடிச்சிங்கன்னா அடுத்தடுத்த ஒவ்வொரு செல் அப்படின்னு சொல்லுவோம். டேப் அடித்தோம் அப்படின்னா அடுத்தடுத்துக்கு போயிடும். சரியா, மார்க் 3 டேப் அடித்தா மறுபடியும் இங்கே வந்துடும். இப்போ சீரியல் நம்பர் 1. ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னா உங்களுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இங்கே மேலே இந்த இடத்துல வச்சிங்கன்னா 7 மார்க் வரும். சீரியல் நம்பர் சின்னதாக தான் இருக்கும், ஸோ சின்னதாக வச்சுக்கலாம். நேம் வந்து கொஞ்சம் பெருசாக வேணுமா, எப்படி வேணுமோ நீங்கள் வந்து வச்சுக்கலாம். 1 பேர் வந்து ஏதோ ஒரு பேர் வந்து அடிச்சுக்கோங்க, அருண். மார்க் வந்து 75, டேப் அடிங்க, அடுத்தது போயிரு 86, அடுத்து 95. இப்போ சரி சார், அப்படி அடுத்த ரோஸ் எப்படி சார் கொண்டு வருது அப்படின்னா மறுபடியும் டேப் அடிங்க, அடுத்த ரோ ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இப்போ நீங்கள் டைப் பண்ணிட்டு எத்தனை வேணாலும் ரோ வந்து எத்தனை பேர் வேணாலும் நம்ம வந்து கொடுக்கலாம். ஆனால் காலம் தான் வந்து நீங்கள் ஃபர்ஸ்டே கொடுத்துடணும், இதுதான் ஸ்பெசிஃபிக்காக காலம் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, அடுத்தது குமார் 99, 88, ஒரு 97. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து எவ்வளோ பேர்த்துக்கு வேணுமோ டைப் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். இதான் வந்து டேபிள். ஸோ இதுவும் அதே மாதிரி தான். நீங்கள் என்ன பண்ணலாம்னா இது வந்து எனக்கு போல்டாக வேணும் அப்படின்னா எதுவும் உங்களுக்கு போல்டாக வேணுமோ செலக்ட் பண்ணிட்டு ஹோமில் போயிட்டு போல்டு,
இல்லை எனக்கு சென்டரா இருக்கணும், அந்த கட்டத்துக்கு சென்டரா வேணுமா, சென்டர். ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம வந்து பண்ணலாம். சரி, இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கு. சரி சார், ஓகே எல்லாமே பண்ணியாச்சு சார். அடுத்து நான் என்ன பண்ணணும்னா சேவ் பண்ணும். ஃபைலில் போயிட்டு சேவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு, இதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு எங்க டிஃபால்ட்டாக சேவ் ஆகும் அப்படின்னா மை டாக்குமெண்ட்ல சேவ் ஆகும். டாக்குமெண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃபோல்டர் இருக்கும், அதுக்குள்ள சேவ் ஆகும். நீங்க வந்து சாம் ஏதாவது ஒரு பேர் போட்டு, பேர் மட்டும் போட்டு ஓகேன்னு சேவ்னு கொடுத்துருங்க. டிஃபால்ட்டா டாட் DOCX அப்படிங்கிற பேர்ல சேவ் ஆகும். சரியா, சேவ், அவ்வளவுதான். சரி, அடுத்து நான் புதுசாக ஒன்று கிரியேட் பண்றேன், நியூ blank. ஓகே சரி சார், நான் ஏற்கனவே ஓப்பன் பண்ணதை டைப் பண்ண நான் எப்படி சார் ஓப்பன் பண்றது? ஃபைலில் போயிட்டு ஓப்பன், ஏற்கனவே நான் கொடுத்தது சாம்பிள் அப்படிங்கிற பேர்ல இருந்துச்சு அப்படின்னு சேவ் பண்ணேன். சாம்பிள் அப்படிங்கிற பேர்ல சேவ் பண்ணியிருக்கேன். இப்போ நான் ஓப்பன் செலக்ட், எந்த ஃபைலோ அந்த ஃபைலை செலக்ட் பண்ணிட்டு ஓப்பன் அப்படின்னு கொடுங்க. நம்ம டைப் பண்ணது நமக்கு ஓப்பன் ஆயிடும். சரியா, எவ்வளவுதான். சரி சார், இதை நான் எப்படி சார் க்ளோஸ் பண்றது அப்படின்னா இந்த ஆப்ஷன் ஆஃபீஸ் பட்டனை கிளிக் பண்ணிட்டு இங்க எக்ஸிட் வேர்ட் அப்படின்னு இருக்கும், இதை கிளிக் பண்ணீங்கன்னா க்ளோஸ் ஆயிரும். அப்படி இல்லை அப்படின்னா இந்த இடத்துல இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணீங்கன்னா க்ளோஸ் ஆயிரும். சரிங்களா, அவ்வளவுதான். மேக்ஸிமம் வந்து ஓரளவுக்கு மைக்ரோசாஃப்ட் வேர்டில் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு ஒரு சில ஆப்ஷன்ஸ்லாம் நம்ம வந்து டிஃபால்ட்டாக இந்த ஆப்ஷன்ஸ்லாம் நமக்கு மேக்ஸிமம் தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறதுக்கு உண்டான ஆப்ஷன்ஸ் எல்லாமே நான் மேக்ஸிமம் சொல்லிட்டேன். ஸோ அடுத்து நம்ம அடுத்த கிளாஸ்லேருந்து நம்ம பார்த்தீங்கன்னா இந்த மைக்ரோசாஃப்ட் வேர்டில் பார்த்தீங்கன்னா 2 லேப் எக்ஸஸ் இருக்குது. அந்த 2 லேப் எக்ஸஸ் வந்து நம்ம வந்து அடுத்த செஷனில் நம்ம வந்து மைக்ரோசாஃப்ட் வேர்டில் பார்த்தீங்கன்னா 3 எக்ஸ்பெரிமெண்ட் வந்து நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா, நெக்ஸ்ட் அடுத்த வீடியோ பார்த்தீங்கன்னா நீ அந்த 3 எக்ஸ்பெரிமெண்ட் வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீடியோவும் ஒவ்வொரு எக்ஸசைஸ் வந்து எப்படி செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். சரிங்களா, ஓகே. இது வரைக்கும் இந்த வீடியோ வந்து வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இந்த சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரிங்களா, சரி, ஓகே. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.